உங்ககிட்ட பஞ்சுவாலிட்டியே இல்லையே. சார் ஜூஸ். சாரி சிஸ்டர், நான் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்க தான் என் கம்பெனி ஸ்டாஃப் வந்திருக்காரு. நீங்கள் போங்க. ஓகே சார். நீ இப்போ என்ன பண்ணுற, எனக்கும் மேடத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வர. குடுகுடுன்னு போய் குடுகுடுன்னு வந்துடுறேன். என்ன மேன் இன்னும் நின்றுட்டு இருக்க? நான் சொன்னது காதுல வேலையா உனக்கு? சரிங்க சார், வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம், என்ன ஜூஸ்ன்னு கேட்கவே இல்லை. ஓ சாரி 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 சார், நான் தான் சொல்லணும்ல. ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. வித்தவுட் சுகர், வித்தவுட் ஐஸ். இருமா, என்ன நம்ம மேடத்துக்கு என்ன வேணும்னு கேட்கலையே. சொல்லு சொல்லு டார்லிங், என்ன ஜூஸ் வேணும் சொல்லு. எனக்கும் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் வித்தவுட் சுகர், வித்தவுட் ஐஸ் தானே? வாவ், யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். இதுல எந்த தெரியுதுல்ல? என்ன இன்னும் நிக்கிற? கமான் கமான், குயிக் குயிக், டைம் ஆச்சு பாரு. போ போ போ. கமலேஷ், திஸ் இஸ் டூ மச். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட் மேனேஜர். அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அட என்ன டார்லிங், இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவன் என்னதான் அக்கவுண்ட் மேனேஜரா இருந்தாலும் அவன் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப் தானே. டார்லிங், ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சீனு எப்பவுமே எனக்கு கீழே தான். உனக்கு கோவம் வருதா? அந்த அளவுக்கு அவன் மேல உனக்கு காதல்? தப்பு 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 டார்லிங். நீயா அவனை மறந்துரு, இல்லைன்னா நான் மறக்க வைப்பேன். சரி சரி, அதெல்லாம் விடு, முதல்ல ட்ரெஸ்ஸை பாருமா. சீனு என்ன நினைச்சிருப்பான்? என்னாச்சு? ஓ, இங்கே தான் பாக்குறியா? பாரு பாரு. டேய், கமலேஷ் ஃபோனுக்கு தான் அந்த லிங்கை எப்போ அனுப்பிச்சு வச்சாச்சுலடா. அந்த சீனுக்கு ஃபோன் போட்டு ஓபன் பண்ணானான்னு கேளு. அவன் ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சிட போறான். இதோ இரு, சீக்கிரம். அண்ணா சார், 2 ஆப்பிள் ஜூஸ் பார்சல் பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ ஹலோ சீனு, எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஜூஸ் கடையில ஜூஸ் வாங்க நின்னுகிட்டு இருக்கேன். ஏய் சீனு, இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரியா? நாங்க ரஜினி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா ஜூஸ் வாங்க கடையில நின்றுகிட்டு இருக்கோன்ற? யோ, இது உனக்கு நியாயமா இருக்காயா? நீ வேற ஏன்டா எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்க? நானே அந்த கமலேஷ் ஜூஸ் வாங்க அனுப்பிட்டான்னு சரியான வெறுப்புல இருக்கேன். யோ, நீ இதுக்கே அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்லடா, என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லி கூப்பிட்டான். வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்கான். நீ இப்ப என்ன பண்ற, எனக்கும் மேடத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வர. அப்படி வந்துதான் இங்க வந்து நிக்கிறேன் இப்போ. என்ன
என்னடா இங்க பாருங்க, தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த கமலேஷ் போனை எடுத்து அதுல வந்திருக்க லிங்கை மட்டும் ஓபன் பண்ணி தொலைடா. அது போதும், மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நானே அவனுக்கு வேலைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி அவன் போன் எடுத்து லிங்க் எல்லாம் ஓபன் பண்ண முடியும்? டேய் போங்கடா, என்னால முடியாது. யோ அப்படி சொன்னா எப்படி சின்னு? அத உன்னால மட்டும் தான் பண்ண முடியும். ஏய் இங்க பாரு, ரஞ்சினி நல்லா இருக்கணுமா இல்லையா? ஆமா, நல்லா இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றத கேளு. நீ அந்த லிங்கை மட்டும் ஓபன் பண்ணிட்டீனா கல்யாணத்துக்கான காரணமே கிடைச்சிருயா. கல்யாணத்தை எப்படியே நிப்பாட்டிடலாம்யா. அந்த கமலேஷ் என்ன பிளான் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்யா. அது நீதான் பண்ண முடியும். ப்ளீஸ் சின்னு, எப்படியாவது பண்ணிடு. ரஞ்சனியை காப்பாத்தணும்னா கண்டிப்பா நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். ஹலோ ஹலோ, ஆ, சொல்லுங்க, ஓகேவா இல்லையா? சரி, நான் பண்றேன். அப்பாடா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சீனு. ஆமா சீனு, பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்றீங்களா? இருக்கிற பிரச்சனை இல்லை, இவனுங்க வர. சரி, ஓகே, நான் பாக்குறேன். கான்பிடென்ட்டா இருயா. சரிடா, படுத்தாதடா, பண்றேன். சரி, எப்படியாவது பண்ணிடு. நீ வை. சார், ஜூஸ் ரெடி. இதோ வரேன். டேய் என்னடா? சரி இரு, நமக்கு வேற வழி கிடையாது. சரி வா கிளம்பலாம். நீ என்னையும் போட்டு பயமுறுத்தாத. கிளம்பலாம். ஏய் சீனு, சார். யாரை தேடுற? ரஞ்சனியவா? இல்ல சார், ஜூஸ். இதோ வந்துட்டாங்க பாரு. சீனு, இந்த புடவை பிடிச்சிருக்கா? மேடம்க்கு எப்படி இருக்கும்? சார், நான் எப்படி? கமலேஷ், இனஃப். Dress பிடிச்சிருக்கான்னு நீ ஏன் கிட்ட கேட்கணும்? எதுக்கு அவர் கிட்ட கேட்டுட்டு இருக்க? அட என்ன ரஞ்சனி, இவர் யார்? இவரு நம்ம சீனு, உனக்கு பிரதர் மாதிரி.